வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள். மேம் வணக்கம் மேம். வணக்கம் பார்த்து சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நல்ல நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்க சேனல் பெட்டர் டுடே சேனல்ல வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்றேன். அதை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். இன்னைக்கு நம்ம முதல் நாள் மகேஸ்வரி தேவிக்காக இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். என்ன டிஷ் பண்ண போறோம்? இப்போ வந்து மகேஸ்வரியோட நம்ம நவதுர்க்கையில் வந்து சைலபுத்திரின்னு சொல்லுவாங்க அந்த தாயை. அந்த தாய்க்கு வந்து ரொம்ப பிடித்தமான நைவேத்தியம் வந்து வெண்பொங்கலும் சுண்டலும் ஆஸ் யூஷுவலாக பண்ணுவாங்க. அதை ஆனால் நான் இன்னைக்கு வந்து போனஸாக இன்னொரு டிஷ்ஷும் நாங்கள் தரப்போகிறேன் தாய்க்கு. அது என்னது? அது என்னன்னா இந்த பாருங்க ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த புட்டரிசின்னு புட்டும் பண்ணுவாங்க, அதெல்லாம் புட்டரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு பாயசம் ரெடி பண்ண போறேன். பாயசம்னா நீங்க இந்த ஜவ்வரிசி சேமியா இதுல எல்லாம் தானே கடலை பருப்பு பச்சரிசி இதுல தானே பண்ணுவாங்க. ஆனா வித்தியாசமான டேஸ்டோட தாய்க்கு நான் இதை செஞ்சு சமர்ப்பணம் பண்ண. பாயாசம்ல இன்னொன்னு இருக்கு, இது பச்சரிசியில மண்டவெல்லம் போட்டு ஒரு கடலை பருப்பெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அது நான் சாப்பிட்டுருக்கேன். பால் பாயாசம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த பாயாசம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரிசி நான் பார்த்தது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அரிசி பாக்குறேன். ஆக்சுவலி என்ன அரிசி மேம்? இது வந்து புட்டரிசின்னு சொல்லுவாங்க. இப்ப கேரளா எல்லாம் கூட புட்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ரெடிமேடு மாவா வந்துரும், அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்பதான் கொஞ்சம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் அந்த புட்டு மாவு எல்லாம் பேக்கெட்ல வந்த உடனே இந்த டயட் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்த உடனே இப்பதான் மக்கள் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க யூஸ் பண்றதுக்கு. ஆனா நான் வந்து தாய்க்கு வந்து ஒரு இனிப்பு செய்யணும்ல, அந்த இனிப்புக்காக நாம இதை வந்து ஆரம்ப நாளே இதை செய்யலாம்னு சொல்லிட்டு ஓன் ரெசிபி. இது என்னோட ஆமா உங்களோட ஓன் ரெசிபி வீட்ல பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த ரெட் ரைஸ் பாயசம். ரெட் ரைஸ் பாயசம் நீங்களே வச்சுக்கிட்டீங்க. சோ மேம் இன்னைக்கு உங்களோட ஓன் ரெசிபி ரெட் அரிசி பாயசம் அதோட ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சிரோமா? ஆமா, இனிப்போட ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே. இப்போ என்ன தெரியுமா, இப்போ வந்து மிக்ஸில வந்து இத வந்து கொரகொரப்பா அரைச்சிக்கணும். சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா நானே பண்ணிக்கிறேன். கொடுங்க. இது வந்து ஆக்சுவலா கோதுமை மாவு மாதிரியே இருக்கு. நம்ம கோதுமை இருக்கு இல்லையா முழு. ஆமா. ஆக்சுவலா நம்ம இந்த பழைய நம்ம தாத்தா பாட்டி மூதாதையர் காலத்துல வந்து அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல முதல் நாள் ஏர் உருவாங்கல்ல. நான் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கேன். நான் எங்க தாத்தா ஊருக்கு போறப்போ இதுதான் வைப்பாங்களா? ஆமா, அது அப்போ அதுதான். இப்ப அந்த பேரு மறந்து போச்சு, அந்த சுவை மறந்து போச்சு, அரிசியும் மறந்துட்டாங்க. இப்ப இதுல வந்து கருப்பு அரிசியும் இருக்கும் சிகப்பும் இருக்கும், ரெண்டுமே. ஆனா இதுதான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, கருப்பு அரிசி வைக்க மாட்டாங்க. ருசி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, தேங்காய் துருவி போட்டு வெள்ளத்தை கலந்து சுவாமி ஏறு நிப்பாட்டிட்டு மாடு ஏறு எல்லாம் வச்சு விவசாயிங்க பூஜை போட்டு, இதுதான் நைவேத்தியம். அதுக்கு இதுதான் நைவேத்தியம். ஆமா, வேக வச்ச சாதம் பிரசாதம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஆமா, முதல் நாள் பூஜை, விவசாயத்தோட வருஷத்துல முதல் நாள் பூஜை, முதல் தொடக்கமே இதுதான் பிரசாதம். ஆமா, நான் சின்ன வயசுல வந்து ஒரு 7-8 வயசு இருக்கிறப்போ நம்ம பிரசாதம் முதல்ல போயிட்டு வாங்குவோம் இல்லைங்களா. எங்க நிலத்துல விழுறப்பையும் முதல் பிரசாதம் எனக்கு தான் தருவாங்க, எங்க தாத்தா அப்பா எல்லாருமே. அதே மாதிரி மாரியம்மன் கோயில்ல பூஜை இது பண்றோம்ல, ஊர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பூஜை போடும், அப்போ இதேதான் பிரசாதம். அப்ப ஆமா, அந்த டேஸ்ட் அப்போ இருந்து டேஸ்ட் எனக்கு இப்ப வரைக்கும் இருந்து. இப்ப இந்த ஓன் ரெசிபில இப்ப எனக்கு அது ஆமா, வீட்டுல சாமிக்கு நைவேத்தியம் வைப்போம்ல, அப்போ இருக்கிறப்ப நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்ம வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அப்போ பார்த்தா எல்லாருக்கும் கொடுத்தா ஐயோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரு கேட்டால் இதுதான் கேட்குறாங்க. ஆமா, ஆமா, ஒரு நாள் சாப்பிட்டாலும் சரி, அடுத்த நாள் வர்றப்போ ப்ளீஸ் எனக்கு அந்த பாயசம் மட்டும் பண்ணி கொடுத்துருங்கன்னுவாங்க. அரைச்சிடலாம் உடனே எடுத்து பண்ணி இது கொடுங்க, நானே அரைக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளவுதான். பாத்தீங்களா, இப்ப நீங்க என் கையில கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, நான் புட்டு மாவு மாதிரி ஆக்கி கொடுத்துருக்கேன். அதனாலதான். இப்ப என்ன வேணும் நமக்கு? நீங்க வந்து உங்க வைஃப்க்கு சொல்லித்தாங்க. கண்டிப்பா. ஆமா, அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. இப்போ குக்கர் வேணும். இப்ப என்ன பண்ணணும்னா பாசி பருப்பும் இதுவும் வந்து நம்ம வேக வைக்கணும். அதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம பாயாசம்னு சொல்லிட்டோம். சிகப்பு அரிசி பாயாசம்.
இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிகப்பு அரிசியை ஊற வச்சிருக்கோம் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. வேற என்னென்னலாம் நம்ம இப்ப இதுக்கு என்னென்ன வேணும்னா அரிசி மெயின் பேஸ், 2வது பாசி பருப்பு, 3வது தேங்காய் பால். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது வந்து நெய் வந்து மீதி வந்து பாயசத்துக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணி போடுவோம்ல, நெய்ல பொரிச்சு போடுவோம்ல, எப்பவுமே வேற பாயசத்துக்கு எல்லாம் போடுவோம்ல. பாதாம், திராட்சை, முந்திரி. இந்த இப்ப இன்னொரு டிப் என்னன்னா, ஏலக்காய் வந்து ஒண்ணு என்ன பண்ணணும், நெய்யில போட்டு இது பண்ணி போடுறோம்ல, ஃப்ரை பண்ணி, அதுக்கு பதிலா இதுலயே ஒரே ஒரு பீஸ் போட்டு வேக வச்சோம்னா அந்த ஃபிளேவர் வந்து ஏலக்காய் ஃபிளேவர் இது ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். சோ இது ஒரு இப்போ இத நம்ம எவ்வளவு லிமிட் போட போறோம்? இது வந்து இப்போ நமக்கு வந்து எவ்வளோ, அதாவது ரொம்ப கெட்டி ஆயிடக்கூடாது. அப்புறம் வந்து அந்த விசில் வர்றதுக்குள்ள வெல்லம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர். நம்ம ஊர் சைடுல எல்லாம் போயிருப்பீங்க. ஆமா, கோவிலுக்கு பிறந்ததே நான் கிராமம் தான். எந்த ஊர்? பிறந்தது கிராமம் தான். மீதி படிப்பு, கல்யாணம், எதிர்காலம், வாழ்க்கை, இப்ப இருக்கிறது எல்லாமே சென்னை. எந்த ஊர் நீங்க? ஊர் வந்து தர்மபுரி மாவட்டம். சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க ஊர் பக்கம் கோயில்களுக்கு எல்லாம் போகும்போது பொங்கல் எல்லாம் வைப்பீங்க, அப்ப அம்மனுக்கு பாட்டெல்லாம் பாடுறது வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? கொலை ஊருவாங்கல்ல? ஆமா ஆமா, அந்த கொலை ஊடுற டைம்லாம் வந்து நான் கூட அந்த பாட்டு எல்லாம் கூட சில பாட்டி எல்லாம் பாடுவாங்க. அப்பெல்லாம் நான் சின்ன பொண்ணு இல்ல, அதை பார்த்து என்ஜாய் பண்ணனே தவிர நான் பாடுற அளவுக்கு எல்லாம் பிராக்டிஸ் 2.5 மணி நேரம் பூஜையில உட்காருவேன். அப்பெல்லாம் பாட்டு சாத்துக்கு முன்னாடி வந்து அப்படிதான் 2.5 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? அது எப்படின்னா ராகுகால பூஜை, அமகண்ட பூஜை எல்லாம் வரும் பாத்தீங்களா, செவ்வாய் வெள்ளி. இப்ப கோவில்ல போயிட்டு அங்க எல்லாரும் நம்ம லேடிஸ் எல்லாம் கலந்து நம்ம வந்து இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லுவோம், ஐகிரி நந்தினி இதெல்லாம் நிறைய ஸ்லோகம் எல்லாம் சொல்லி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் சொல்லும் போது அந்த 2 லைன் நமக்கு ஞாபகம் வரும். ஆமா, நந்தித மேதினி விஸ்வ வினோதினி அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு துர்க்கைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி, இளநீ அபிஷேகம், எல்லாமே தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் பாடிக்கிட்டு எல்லாம் முடியறதுக்குள்ள 3-4 அந்த 1.5 மணி நேரம் ஆயிடும். இது அது மாதிரி. அதே மாதிரி இது செவ்வாய்க்கிழமை 10-12 அதுக்குள்ள விசில் வரப்போகுது மேம். ஆமா, இது குட்டி குக்கர்ல சீக்கிரம் வந்துடும். அதுக்குள்ள நம்ம இதை பண்ணணும் இல்லையா? ஆமா, பாகு காய்ச்சல் கொடுங்க. இன்னொரு பாத்திரம் தாங்க, இது கொஞ்சம் நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாமா? ஆமா, கொஞ்சமா தண்ணி ஊத்தணும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி இதுவாயிடும். அது கரைஞ்சி அந்த மண்ணு கிண்ணெல்லாம் அடி நிக்கிற மாதிரி. எத்தனை விசில் மேம்? போதும், அவ்வளவுதான். ஸ்மெல் வருது. பாத்தீங்களா எப்படி வருது வாசனை? கமகமன்னு வருது. ஆமா, அந்த இதுல நம்ம எதுவுமே பண்ணவே இல்ல. அரிசி, பாசி பருப்பு, 2 தான் ஏலக்காய் 1 போட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஃபிளேவர் வந்து இப்ப இதுல வேகிறப்பவே இறங்குச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் பாயசம். ஸ்மெல்லே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு கரண்டி மட்டும் தாங்க. உங்களுடைய நவராத்திரி பண்டிகை கொலுலாம் போயிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? போயிருக்கேன் நானு. அது எப்படி? ஆமா, போயிருக்கேன். அது குழந்தைங்களா இருந்தப்பதான் அந்த சந்தோஷமே வேற. நம்ம பெரியவங்களா செய்யறத விட குழந்தைங்கள இப்ப நம்ம போய் கலந்துப்போம் பாத்தீங்களா, பெரியம்மா வீட்டுல, அத்தை வீட்டுல, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுல எல்லாரும் எல்லாம் அந்த நாள்ல தான் எல்லாரும் கலந்துப்போம். எவ்வளவு பிஸியா இருந்தா கூட சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த டைம் என்னன்னா குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இந்த பண்டிகைகள் எல்லாம். ஏன்னா தினம் ஒரு நைவேத்தியம், தினம் ஏதாவது ஸ்லோகம் சொல்றது, குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்றது. அந்த பண்டிகை மூலமாவே பாருங்க நம்ம பெரியவங்க எல்லாம் எப்படி டியூன் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்லோகம் சொன்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுக்கறது, ஆம்பளை பசங்க ஒரு பென்னு, புக்கு இதெல்லாம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் கூட இருக்கு பாருங்க பிள்ளைங்களுக்கு. பண்ணிடலாமா? ஏன்னா இது ஜாஸ்தி இதாச்சுன்னா பாகு மாதிரி ஆயிடும். ரொம்ப பார்த்து பார்த்து நுணுக்கமா செஞ்சுட்டு. ஆமா, சமையல் ஒரு ஆர்ட் தானேப்பா, இது ஒரு கலை தானே இது. இப்போ இது ரெடி ஆகுறதுக்குள்ள உங்களுடைய மறக்க முடியாத நவராத்திரி பண்டிகைனா? மறக்க முடியாதுன்னா நான் 6th படிக்கிறப்பதான். ஆமா, 6th படிக்கிறப்ப என்னன்னா, அப்ப கணேசன் சொல்லிட்டு ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தாரு. அப்புறம் அவங்க சாரதான்னு சொல்லிட்டு அவங்க வைஃப், அவங்க சயின்ஸ் மிஸ். அப்புறம் ஒரு அக்கா ஒரு அண்ணா, 2 பசங்க, ரவி லதான்னு சொல்லிட்டு. எவ்வளவு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால எத்தனை வருஷம் மறக்கல. ஸோ அப்போ ஈவினிங் ஆனா சரின்னு சொல்லிட்டு அங்க படிக்கிறதுக்கு வந்து நான் அங்க போயிடுவேன் ஈவினிங் ஆனா. சரி படிச்சு, ஏன்னா அவங்களுக்கு என்ன நான் ரொம்ப பெட்டுனா, ஏன்னா ரொம்ப சமத்து குழந்தையா இருந்ததுனால அவங்க சாரதா டீச்சருக்குலாம் ரொம்ப பெட்டுனா. ஸோ அப்போ அங்கே போயிட்டு இதே மாதிரி கொலு அன்னைக்கு வந்து நான் அந்த பாட்டெல்லாம் நான் கற்றுக்கல. இந்த மாணிக்க வீணை அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு
மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி அந்த பாட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ நான் தப்பா பாடிட்டேன். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அருள்வாய் நீ இங்கு வருவாய் நீ இசை தருவாய் நீ அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தீன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். வெள்ளை வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலினில் உறைந்து நிற்பாய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலினில் உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் வரும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வேண்டும் வரம் தரும் தேவி நீ. பின்னிட்டீங்களே பாடத்துக்கு. இது ரெடி ஆயிடுச்சா? பாப்போமா? பாப்போம் இப்ப எடுக்கலாம். ஆமா ஓகே ரிமூவ் பண்ணிடுங்க. நான் எடுக்கட்டா? ஓகே எடுத்தீங்களா? இவ்வளவு அழகா மெல்ட் ஆயிருக்கு. ஆமா இப்ப பாத்தீங்கன்னா குடஞ்சே இருக்காது பாருங்க. அது அந்த இது வந்து பருப்பு அப்படியே தெரியும், அரிசியும் அப்படியே தான் தெரியுது பாருங்க. நல்ல பக்குவமா கரெக்ட்டா. ஆமா அப்பதான் அது நம்ம சாப்பிடும் போது வந்து நம்ம கொஞ்சம் கடிப்பட்டு சாப்பிடும் போது தான் அந்த ருசி நல்லா இருக்கும். அதான் ஒண்ணு. அரைக்கிறப்பவும் மாவாயிடக்கூடாது, வேகிறப்பையும் மாவாயிடக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இன்கிரீடியன்ஸ் கம்மி தான், கேர்ஃபுல்லா பண்ணணும். அதான் ஒண்ணு. பாத்தீங்களா அந்த பருப்பு அரிசி எல்லாம் அப்படியே தெரியுதா? பாத்தீங்களா குழையாம இருக்கா? இதுதான் இதுல வந்து இந்த பதம் தான் இதுல அந்த டேஸ்டே. புரியுதுங்களா? மிக்சியில் அரைக்கிறப்ப கவனமா அரைக்கணும், விசில் கரெக்டா வைக்கணும். குக்கர்ல இல்லாம கூட நம்ம தனியா கூட இது வைக்கலாம். சரியா? இதுதான் பதம். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப வந்து தேங்காய் பால் கலக்கணும். ஆனா ரொம்ப கொதிக்க கூடாது. இப்ப என்ன செய்யணும்னா இதுக்கு தேவை தேங்காய் பால் அண்ட் இனிப்புக்கு இதுதான் வெள்ளை கரைசல். இது ரெண்டு மட்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு லைட்டா தான், ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து வெல்லம் இது பண்ணிடுறேன். நமக்கு வந்து எவ்வளவு நமக்கு ரொம்ப டம்ளர்ல குடிக்கிற மாதிரி பதம் தான் கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம். இல்ல கப்ல ஸ்பூன்ல சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் செமி சாலிடா இருக்கலாம். ஆமா தேன் மாதிரி விழுது. பாருங்க இது பாத்தீங்களா? இதுதான் பதம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாகு இது பண்ணிட்டா அது வந்து கமர்கட்டு மாதிரி ஆயிடும். இந்த இனிப்பு நமக்கு போதுமானதா இருக்குமா? போதுமானதா இருக்கும். ஏன்னா அப்பதான் தகட்டக்கூடாது. சரியா? தகட்டக்கூடாது. சரியா? இப்ப அத்த வைங்க. இப்ப உங்களுக்கு அந்த இது வெல்லம் அந்த அரிசி தண்ணி இருந்ததுல்ல, அது இருந்தா கூட இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஆமா நீங்க அது வெல்லத்தை மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளவு அழகா அப்படியே ஒண்ணு சேருது பாருங்க. ஆமா பார்க்கவே ரொம்ப. அப்ப கூட பாருங்க அந்த உடையில பாருங்க அந்த இது ஆகல இல்லையா? அந்த அரிசியோட பதமும் மாறல, பருப்பும் பாருங்க. ஆனா இது வந்து நைவேத்தியம்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் நைவேத்தியமா இல்லைன்னா நான் இப்பவே கொஞ்சம் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. சுவாமிக்கு எப்பவுமே அதுதான், நம்ம டேஸ்ட் பார்க்காம சமைக்கிறது தான் நைவேத்தியம். பட் ஆனா டேஸ்ட் பார்க்காமலே சமைக்க முடியும். முடியும். அது பக்தியோட நம்ம ஸ்ரத்தையோட செய்யும் போது அது வேற மாதிரி ருசியா இருக்கும். கரெக்டா வந்துரும். நம்ம அளந்து போட்டா கூட அவ்வளவு நல்லா வராது. நம்ம அந்த பக்தியோட ஸ்ரத்தையோட நம்ம செய்யும் போது தாய்க்கு அது எல்லாமே கரெக்டா இருக்கும். அர்ப்பணிப்போட செஞ்சோம்னா அதுதான் பிரசாதமே. அதுதான். இப்போ தேங்காய் பால் நம்ம எப்போ மிக்ஸ் பண்ணோம்? தேங்காய் பால் வந்து இந்த பருப்பு கொதி வருதா? இந்த ஒரு கொதி வரும்போது
பார்த்தீங்களா? அந்த இனிப்பு வந்து இதில் எல்லாத்துலேயும் அப்படியே இது ஆகிடும், அப்சர்வ் ஆகிடும். ஆச்சா, அவ்வளோதான். 2 கொதி வந்தோடனே அதில் எல்லாம் இதாகிடும். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிடணும். சரியா? தேங்காய் பால் நீங்க சொல்லிட்டீங்க, தேங்காய் பால் எடுத்து வைங்கன்னு. ஆமா ஆமா, அத துருவி அது பால் எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கு. என்னோட ஃபேவரட். அப்படியா? எங்க வீட்டுல ஷூட்டிங் போனா கூட தேங்காய் பால் எடுத்துட்டு போயிடுவேன். இப்ப அந்த மௌனராக ஷூட்ல எல்லாம் ஆனந்த் பாபு சார் கிண்டலே பண்ணுவாரு, மங்கி மாதிரி பாரு பழம் தேங்காவை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. காலையில அப்படியே அல்வா மாதிரி அப்படியே அந்த பழத்துக்கு பாத்தீங்களா? இதுதான் பாப்பா. இப்ப என்ன ஆகணும்னா, இது வந்து தேங்காய் பால் ஊற்றுனதுனால ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சரியா? கொதி வர்ற மாதிரி நமக்கு இதாகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சரியா? அப்போதான் இந்த பச்சை தேங்காய் பால் டேஸ்ட் கிடைக்கும். கொதிச்சிச்சுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றின மாதிரி ஆகிடும். அதனால தான் பயப்படுறது. அது ஷூட் இல்லைன்னா நீங்க வந்து குக்கிங்ல இறங்கிடுறது. ஆமா, நீ வீட்ல இருந்து தான் சமைச்சு எடுத்துட்டு போவோம். ஹெல்ப் பண்ணுவாங்க எங்க வீட்டுல. ஏன்னா எங்க வீட்டுல வந்து எல்லா வேலைக்காரங்களும் யாருமே கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் கத்துக்கணும், எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். பெரிய விஷயம். எல்லாமே கத்து கொடுத்து குழந்தைங்களுக்கும் சரி. இப்ப நீங்க எப்படி கிட்ட இருந்து பாக்குறீங்க, அந்த மாதிரி எங்க பொண்ணுக்கெல்லாம் கூட சின்ன வயசுல அப்படி அவங்க அப்பாவை திட்டுவாரு, ஸ்டவ் கிட்ட எல்லாம் கூப்பிடாதான்னு. இருந்தாலும் நான் இன்னும் பாக்கட்டும்னு சொல்லி நான் கத்து கொடுத்துறது. ஆமா, இப்ப வந்து ஹெல்ப்பா இருக்குல்ல உங்களுக்கு. நம்மளே வீட்டுல எல்லாம் யாரும் இல்லைன்னா அவங்க வயிற்றுக்கு அவங்க சமைச்சு சாப்பிடவாது கத்துக்கணும். ஏன்னா எங்க அப்பா என்ன இதான் சொன்னாரு ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. எது நான் 6th இருந்தே சமைப்பேன். அவங்க எனக்கு இதான் சொன்னாரு, எவ்வளவு பெரிய படிப்பு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தா கூட பொம்பளை பிள்ளை சமைக்க கத்துக்கணும். இப்ப வீட்டுல எல்லாரும் நம்ம வெளியூர் ஏதோ ஒரு கல்யாணம் காட்சின்னு குழந்தை ஏதோ வேலையை போயிட்டாங்க, வெளியூர் போறப்போ நம்ம வயதுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடவா கத்துக்கணும்ல. ஒரு பேசிக் சமையல். வெளியில போயிட்டு நம்ம எவ்வளவு ரூபா கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். இதுதான் முடிஞ்சு. சரியா? அழகா அந்த கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணணும். ஆமா, பாத்தீங்களா? இப்ப பாருங்க, தெரியுதா? பாசி பருப்பு தெரியுதா? அரிசி தெரியுதா? சகப்பரிசி தெரியுதுல்ல? அந்த பாகு இருக்குல்ல, அது நல்லா திரண்டு நெய் மாதிரி மேல நிக்குது. இப்ப நெய்யே நம்ம ஊத்தல. இப்ப இது எல்லாருமே சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா லிமிட்டா நம்ம இது இனிப்பு சேர்த்துருக்கோம், தேங்காய் பால் கரெக்டா சேர்த்துருக்கோம். நெய் வந்து இப்ப தாளிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம நெய்ல இது பண்ணி சேர்க்க போறோம். இப்போ முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். முடிஞ்சிச்சா? இப்ப ஒரே ஒரு வேலை தான் இதுக்கு இருக்கு. என்னன்னா, நெய்யில வந்து தேவையான அளவு முந்திரி திராட்சை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸ். ஆமா, இதுதான் லாஸ்ட் ஃபினிஷிங். இப்ப நம்ம எப்படி நம்ம சாம்பார் சமையலுங்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஈஸியா சொல்லி தருவேன். நான் மேத்ஸ் எப்படி ஈஸி மெத்தட்ல போற மாதிரி சில மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருவேன். அது மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். இது இவ்வளவு ஈஸியா அப்படின்ற மாதிரி ஆயிடும். இது போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் நினைச்சிங்களேங்கிற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருவேன் நான் வீட்டுல. நான் அவுட்டோர் எல்லாம் போயிட்டா கூட அவங்களே குக் பண்றதுக்கெல்லாம் அப்படியே ரெடி. ஆமா, பருப்பு காய்கறி இது இருந்தா போதும் பாரு, நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன். சூப்பர். இப்ப அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிரோமா? நெய் தாசி ஆயிடக்கூடாது, இனிப்பு தாசி ஆயிடக்கூடாது. இது எல்லாமே ஒன்னொன்னா பார்த்து பண்ணாதான் அது டேஸ்ட். சரியா? கரெக்டா 2 ஸ்பூன் விட்டு இதே போதும் பாரு. எவ்வளவு குட்டி கரண்டி உருகுச்சுன்னா மெல்ட் ஆச்சு நிறைய ஆயிடும். நம்ம எடுக்கும் போதே டடக்குன்னு போட்டு ஒரு 50 கிராம் கொட்டிட கூடாது. ஆச்சா? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் போட போறோம்? என்னன்னா, இப்போ நம்ம அதுல ஒரே ஒரு ஏலக்காய் தானே போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஏலக்காய் கூட லிமிட்டா போடணும், இல்லைன்னா அது ஒரு வேற மாதிரி ஆகும். ஃபிளேவர் மட்டும் இருந்தாவே போதும். ஆமா, அதுக்காக தான் இது போடுறது. குட்டி கரண்டியா இருக்கு. ஆஃப் பண்ணுங்க. அந்த அப்படியே புரிஞ்சு ஆமா சூப்பரா விழுந்துருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாமா? மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நம்ம பிரசாதம் வைக்கிறப்ப கூட கலந்து வச்சுக்கலாம். அப்படியே கூட இருக்கலாம், தட்டு போட்டு மூடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இப்படி மூடிடுவோமா? நம்ம சுவாமி தாய்க்கு வைக்கிறப்ப கூட நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாமா? இப்போ முளைகட்டிய நவதானியங்கள். கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கவே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அது மண் கலயத்துல வச்சிருக்க இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். சமையல் அது நம்ம பொறுமையா நம்ம செய்யறப்பதான் அதோட ருசி வந்து இதுவா இருக்கும். எல்லாம் அதே தான், பட் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அது பதமா பண்றப்ப அது ருசி வேற மாதிரி இருக்கும், அவசர அவசரமா சமைக்காம.